Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம தந்தூரி சிக்கன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து 5 துண்டா பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு panல 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா மிளகாய் தூளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா அது 1 ஸ்பூன், 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1.25 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி பவுடர் வந்து கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆச்சி சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் இது நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சம் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சின்ன கீரல் விட்டுட்டு இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயும் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸு இந்த சிக்கனை வந்து வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துட்டு அதில் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வெந்த சிக்கனை வந்து அதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். வாங்க, நம்ம சிக்கன் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.